யூடியூப் சேனலுக்கு இப்ப நம்ம பூவாலை தானே பூவாலை வந்திருக்கோம். உங்க பேர் சொல்லுங்கன்னா? தங்கமணியா? தங்கமணி அப்படிங்கிற இந்த மாட்டை இப்ப நம்ம சனவசி போறோம். இப்ப நீங்க போன் பண்ணீங்க எவ்வளவு நேரத்துல நம்ம வந்துட்டோம் இந்த ஸ்பாட்டுக்கு? அரை மணி நேரத்துல வந்துட்டோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மாட்டுக்கு சனவசி போறது வந்து இப்ப நீங்க போன் பண்ணாங்க. போன் பண்ண போது நம்ம அரை மணி நேரத்துல இந்த ஸ்பாட்டுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறத இதுல நம்ம தெரிவிக்கிறோம். அது அவங்க இது பண்றாங்க. இப்ப ஏற்கனவே இந்த மாடெல்லாம் நம்ம ஊசி போட்டுட்டு இருக்கோம். அந்த இன்னொரு மாடு ஊசி போட்டோம்ல, அது இப்ப எது சனையா இருக்குங்களா? இன்னொரு மாடு வந்து ஊசி போட்டிருக்கு, அது சனையா என்னங்கிறத செக் பண்ணி பார்த்தாதான் தெரியும். இப்ப பூவாலையில இருந்து ஹாஸ்பிட்டல் எவ்வளவு தரணும்? 3 கிலோமீட்டர் சேந்திரகுளை 3 கிலோமீட்டர் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது இருந்தாலும் அவங்க போன் பண்ணோம்னா நம்ம உடனே சர்வீஸ்ல வந்துட்டோம். அது எப்போ போன் பண்ணாலும் ஒன்னே வந்துடும். இது வந்து காடு மேடு, நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா காடு மேடு மாதிரி இருக்கும். இந்த ஸ்பாட்டுக்கு ஓட நம்ம பக்கத்துல நைட்ரஜன் கண்டெய்னர் நீங்களே பார்க்கலாம். நைட்ரஜன் கண்டெய்னர் பக்கத்துல வச்சு பக்கத்துல மாடை பிடிச்சி சனவசி போட்டுட்டு இருக்கோம். அதை வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து தனித்தனியா எடுத்து வந்திருக்கோம். 37 டிகிரி செல்சியஸுக்கு தண்ணி அதெல்லாம் கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது எல்லாமே இது ஸ்டா எல்லாமே இந்த பக்கத்துல நாங்க கண்டெய்னர்ல வந்து எடுத்துட்டு வந்து ஊசி போறோம். நீங்களே பாருங்க, இந்த கண்டெய்னர்ல தான் ஸ்டா இருக்கும். இது வந்து உங்கள் ஜெயந்திராச்சு உங்களுக்கு சர்வீஸ் செய்யறதுக்கு வேண்டிதான் நம்ம எப்பயுமே ஒண்ணு வந்துடும். 2 வருஷம் கிடையாது ஊசி போட போறோம். நீங்க பாக்கலாம், இந்த கண்ணுக்குட்டி 2 வருஷம் தான் ஆகுது. 2 வருஷத்துல இப்ப வந்து அவங்க மாடு கத்துது, தாண்டுது, ஓடுது, குதிக்குது அப்படிங்கிற மாதிரி அறிகுறியோட சொன்னாங்க. ஆனா வலும்புலாம் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. செக் பண்ணி பார்க்கும் போது வலும்பு இதுல இருந்து ஊத்திட்டு இருந்துச்சு. நாங்க தெளிவாவே தெரிஞ்சுக்கிட்டோம், வலும்புல தான் இருக்கு, அதான் பருவத்துல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் நாங்க ஊசி எடுத்தோம். ஊசி வந்து பாத்தீங்கன்னா செமஸ்டா வந்து -196 டிகிரி செல்சியஸ் உள்ள திரவ நைட்ரஜன்ல இருந்து வெளியில எடுத்தோம். அதை 37 டிகிரி போட்டுட்டு வச்சோம். அதுக்கப்புறம் தான் அந்த எடுத்து கன்ல லோட் பண்ணோம். லோட் பண்ணி அதுக்கப்புறம் ஆரம்பிச்சோம். அது மட்டும் இல்லாம இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாவே இருந்தது. நீங்களே பார்க்கலாம். 2வது ஊசி போட்டு ஊத்தும், அதையும் பார்க்கலாம். கண்ணுக்குட்டிகள் குதிக்கிறது, கத்துறது இதெல்லாம் பண்ணோம். வலும்பு அடிக்காது. அதாவது அந்த கண்ணாடி போன்ற திரவம்னு சொல்லுவாங்க, வராது. சில மாட்டு கை வச்சாவே வந்துடும். போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிடிஜிஎஸ் ஜீகந்திராஜ் யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ்.